அடியேன் அடையார் டி வரதராஜதாசன். திருப்பாவையில் 28வது பாசுரம். கறவைகள் பின்சென்று. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் ஒழுத்தாய் மனமே மகிழ்ந்து அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்று 28வது பாசுரம். கடைசி பாசுரம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அடுத்து வரப்போகின்ற 29வது பாசுரம் 30வது பாசுரத்தை சாற்றுமறை பாசுரம் என்று அழைப்பார்கள், பலஸ்ருதி பாசுரம் என்றும் அழைப்பார்கள். அதனாலே அந்த கணக்கிலே இது கடைசி பாட்டாக கூட கொள்ளலாம். முதலில் பாசுரத்தை பார்ப்போம். கறவைகள் பின் சென்னு கானகம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னுமில்லாத கோவிந்தாம் உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோரெம்பாவாய். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்பதும் ஒரு பாடம், கானகம் சேர்ந்துண்போம் என்பதும் ஒரு பாடம். இதற்கு முன் 2 பாசுரங்களிலே ஆண்டாள் கோஷ்டியினர் கண்ணனை சேவித்து கண்ணனிடம் தனக்கு வேண்டிய அவருக்கு இந்த நோன்பு முடிப்பதற்கான உபகரணங்களை எல்லாம் கேட்டார்கள், ஆடைகளை கேட்டார்கள். அதையெல்லாம் கேட்டு முடித்து இந்த பாசுரம் கறவைகள் பின் சென்று என்ற பாசுரம் ஆரம்பிக்கிறது. கண்ணபிரான் இங்கே யோசிக்கிறாராம். ஒரு பொருளை கேட்கும்போது அந்த பொருளை அவருக்கு தகுவதற்கு என்ன தகுதி அவர்களிடம் இருக்கிறது என்பதை பார்ப்பது வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி இவர்களிடம் என்ன தகுதி இருக்கிறது அதனை பெறுவதற்காக அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிக்கிறாராம். சாதாரணமாக லௌகீகத்தில் கூட ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் உடனே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதுகிறோம். அதில் எழுதும்போது என்ன பண்ணுறோம், நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்ன, தகுதி என்ன, நம்முடைய வயது வரம்பு என்ன, எல்லாத்தையும் குறிப்பிடுறோம் இல்லையோ. நம்மளுக்கு அந்த வேலைக்கு தகுதிகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை நாம் குறிப்பிடுகிறோம். அவர்களும் கேட்கிறார்கள். அதே மாதிரி தான் பகவான் கண்ணன் இப்போ இவர்களிடம் கேட்கிறார். நீங்கள் இந்த வஸ்துக்களை எல்லாம் வேண்டும் என்று கேட்டீர்கள், நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பு உங்களுக்கு அதை பெறுவதற்கான தகுதி என்ன இருக்கிறது என்று சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாராம். இப்போதுதான் ஆண்டாள் கோஷ்டினர் விழிக்கிறார்கள். அவர்களுக்கு இதுக்கு பதில் சொல்லவே தெரியலையாம். என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். கடைசியில் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறார்களாம், கண்ணா, நீ எதிர்பார்க்கும் தகுதி ஒன்றும் எங்களிடம் இல்லை. ஆனால் நீ எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஒரு தகுதி எங்களிடம் இருக்கிறது. அந்த தகுதிக்கு அளவுகோலே கிடையாது. அந்த தகுதி என்ன தெரியுமா? நீ எங்களுக்கு இன்னருள் புரிவதற்காக எங்கள் குலத்திலே வந்திருக்கிறாயே, அதுதான் நாங்கள் பெற்ற பெரும் தகுதி. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைவோம். கண்ணன் கேட்பது போன்ற தகுதியான புண்ணிய செயல்கள் எதுவும் நாங்கள் செய்யவில்லை என்றும் அக்கண்ணபிரான்
தங்கள் குலத்திலே வந்து வாழும் பேறு தங்களுக்கு கிடைத்திருப்பது ஒன்றே தங்களுக்கு உரிய பெரும் தகுதி என்று கருதி அவர்கள் கேட்பதாகவும் பொருள் கொள்ளுமாறு இந்த பாசுரம் அமைந்துள்ளது. முதலில் மேலோட்டமாக இந்த பாசுரத்தின் பதங்களின் பொருளையும் பின்னால் பாசுரத்தின் ஒட்டுமொத்தமான பொருளையும் அனுபவிப்போம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமே இல்லாதவர் எவருமில்லை என்ற பெருமை பெற்ற இந்த உலகத்திலே ஒரு குறையும் இல்லாதவனான கோவிந்தனே என்று பொருள். யாம் நாங்கள் கறவைகள் பின் சென்று பசுக்களின் பின்னே போய் கானம் சேர்ந்து காடு சேர்ந்து உண்போம், உண்டு திரிகிறோம். அறிவு ஒன்றுமில்லாத, அதாவது சிறிதும் அறிவற்ற ஆய்க்குலத்து இடைக்குலத்திலே உந்தன்னை நாங்கள் பிறந்திருக்கோம். உந்தன்னை உன்னை பிறவி பெறும் தனை புண்ணியம் உடையோம். பிறக்கப் பெறுவதற்கு தக்க புண்ணியம் உடையவர்களாய் இருக்கிறோம் நாங்கள். இறைவா எம்பிரானே, உந்தன்னோடு உறவு, உன்னோடு எங்களுக்குள்ள உறவானது இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாது. இங்கு உன்னாலும் எங்களாலும் ஒழிக்க ஒழிய மாட்டாது. அறியாத பிள்ளைகளும் உலக வழக்கு ஒன்றும் அறியாத சிறு பெண்களாக நாங்கள் உந்தன்னை உன்னை அன்பினாலே பிரீத்தியினாலே சிறுபேர் அழைத்தனவும் சிறிய பேராலே அழைத்ததை குறித்தும் நீ ஆசிரித வத்சலரான நீ சீறி அருளாதே, கோபித்தருளாமல் பறை தாராய். நாங்கள் விரும்பும் பிரயோஜனத்தை தர வேண்டும். இப்போது அவதாரிக்கையை பார்ப்போம். நோன்புக்கு உபகரணங்களான சங்கங்கள் முதலானவற்றையும் மற்றும் சில சம்மானங்களையும் பெற விரும்பியதை சொன்னார்கள் இந்த கீழ் 2 பாட்டுக்களாலே. இவர்களும் ஊராருக்காக ஒரு பறையையும் தங்களுக்காக ஒரு பறையையும் விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஊராருக்கு வேண்டிய பறையை நம்மிடமிருந்து பெற்றுவிட்டார்கள். இனி தங்களுக்கான பறையை கேட்கப் போகிறார்கள் என்பதை அறிந்த அவன் பகவான் கண்ணன், நீங்கள் விரும்பும் பறையை பெற நீங்கள் ஏதாவது சாதன அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்ததுண்டோ? சாதனத்தை அனுஷ்டிக்காமல் சாத்தியத்தை பெற முடியாது என்னும் அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்று இவர்களை கேட்க, ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பிரகிருதிகளோ நாங்கள், எங்களால் முடியுமா? அது எங்களுடைய ஆச்சாரத்தையும் அறிவையும் பார்த்தாலே உபாய அனுஷ்டானத்துக்கு அயோக்கியர்கள் நாங்கள் என்பதை அறிந்து கொண்டிருப்பாயே. அது மாத்திரமில்லை, எங்களுடைய குறைவுகளையும் நிரப்பவல்ல நிறைவாளன் அன்றோ நீ என்று புகழ்கிறார்கள் அவனை. உன்னுடைய பூர்த்தியிலே குறைவிருந்தாலன்றோ நாங்கள் சாதன அனுஷ்டானம் செய்யாமல் இழக்கலாவது? உன்னை சஜாதீயராக பெற்றிருக்கும் இது ஒன்றே எங்கள் பக்கல் உள்ள கைமுதலாகும். இத்தையே கொண்டு நாங்கள் விரும்பும் பறையை எங்களுக்கு அளித்தருள வேணும் என்கிறார்கள் இப்பாட்டிலே. பாஞ்சரார்த்த ஆகமத்திலே சரணாகதி என்பதற்கு அர்த்தம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எது சரணாகதி என்பது? எவன் ஒருவன் நான் அபராதங்களுக்கு ஓர் இருப்பிடம், கர்மஜான பக்தியோகங்களிலே அன்வயம் இல்லாதவன், வேறு கதியற்றவன், அதாவது குறைவற்றனா எதிலும் தேர்ச்சிப்பட்டவன் இல்லை, நின்னருளாம் கதியன்று வேறொன்றில்லாதவன், குறைவற்றவனான நீயே எனக்கு உபாய பூதகனாக வேண்டும் என்று பிரார்த்திக்கும் புத்தியை பெற்றிருக்கிறானோ அவனே சரணாகதன் என்று அழைக்கப்படுகிறான். அந்த புத்தியே சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. இங்கே தொண்டரடிப்படியாழ்வாருடைய திருவாக்கினை ஒப்பிடலாம். குளித்து 3 அனலை ஓம்பும் குதிகுழந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் என்று தொண்டரடிப்படியாழ்வார்கள் கூறுகிறார். நம்மாழ்வார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்கிறார். திருமிஷி ஆழ்வாரோ குலங்களாய 2 ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன், புலன்களைந்தும் வென்றிலேன், பொறியிலேன் புனித
நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே என்று அழகாக குறிப்பிடுகிறார். திருமங்கையாழ்வாரும் தானும் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் என்கிறார். மேலும் ஒருபடி போய் ஆளவந்தார் கீழ்கண்டவாறு அருளி செய்கிறார். நான் கர்மயோகத்திலும் நிலை நின்றவன் அல்லேன், ஞானயோகத்தை அனுஷ்டிக்கத் தகுந்த ஆத்ம ஞானியும் அல்லேன், உன் திருவடித்தாமரைகளில் பக்தியுடையேனும் அல்லேன், ஒரு கைமுதலும் அற்றவனாய் வேறு கதியற்றவனான நான் சரண்யனான உன் திருவடிவாரத்தை உபாயமாக பற்றுகிறேன் என்கிறார். இப்படிப்பட்ட விசேஷ அர்த்தங்களைத்தான் இவர்கள் இந்த ஆண்டாள் கோஷ்டியினர் இந்த பாசுரத்திலே கரைகள் பின் சென்று என்னும் தொடங்கும் இப்பாசுரத்திலே அனுசந்திக்கிறார்கள். இப்பாட்டில் விசேஷமாக உபாயம் அவனே என்னும் அர்த்தம் அறிவிக்கப்படுகிறது. அடுத்த பாட்டிலே உபேயம் அவனே என்னும் அர்த்தம் உணர்த்தப்படுகிறது. துவய சரம ஸ்லோகங்களின் முன் பாதிகளை விளக்குவது இப்பாட்டு, பிற்பாதிகளை விளக்குவது அடுத்த பாட்டாக அமையப்போகிறது. இந்த உபாயாந்திரங்களையெல்லாம் கைவிட்டு பகவானையே பற்றுவதற்கு 3 விதமான காரணங்கள் உண்டு. அந்த 3 விதமான காரணங்களுக்கு சேர அதிகாரிகளும் 3 வகைப்படுவார்கள். இந்த 3 அதிகாரிகள் யார் யார் என்பதை அதை முதலிலே தெரிந்து கொள்வோம். முதல் வகையினர் ஆழ்வார்களைப் போன்ற பக்தி பரவசர்கள். 2ஆம் வகையினர் ஆச்சாரியர்களைப் போன்ற சர்வஜர்கள். கடைசியாக 3ஆவதாக நம்மை போன்ற அக்ஞர்கள். முதலாவதான ஆழ்வார்களைப் போன்ற பக்தி பரவசர்கள் அந்த பக்தி பாரவசியமாகிற காரணத்தினாலே உபாயாந்தரங்களை அடைவுபட அனுஷ்டிக்க மாட்டார்கள். 2ஆவதாக சொன்ன ஆச்சாரியர்களைப் போன்ற சர்வஜர்கள் உபாயாந்திரங்கள் அத்யந்த பரதந்திரமான நம் ஸ்வரூபத்திற்கு தகாதவை என்று உணர்ந்திருக்கையாலே உபாயாந்திரங்களில் கைவையார்கள். 3ஆவது தரத்தினரான நம்மை போன்ற அக்ஞர்கள் உபாயாந்தரங்களை அனுஷ்டிக்கத்தக்க ஞான சக்திகளே இல்லாமையினாலே அக்காரணத்தாலே உபாயாந்தரங்களின் அருகேயும் செல்ல மாட்டார்கள். இந்த 3 காரணங்களையும் 3 வகையான அதிகாரிகளையும் அவித்யாதோ தேவே என்னும் ஸ்லோகத்திலே பட்டர் விவரித்து அருளுகிறார். ஸ்ரீவச்சனபூஷணாதிகளிலும் இவ்வர்த்தம் அறிவிக்கப்பட்டது. இப்பாட்டிலே அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து என்கையினாலே தாங்கள் அக்ஞகோஷ்டியிலே சேர்ந்தவர்கள் என்பதை இவர்கள் அறிவிக்கிறார்கள். காரணம் எதுவாயினும் அவனையே உபாயமாக பற்றுவோர் மற்ற உபாயங்களை சவாசனமாக விட வேண்டும் என்னும் அர்த்தம் சர்வ சாஸ்திரங்களிலும் பிரசித்தமானது. சர்வதர்மான் பரித்யஜ்ய என்று கீதாச்சாரியனும் அருளினானன்றோ. மிகவும் உயர்ந்ததான இவ்வர்த்தத்தை விளக்குகையாலே ஸ்ரீராமாயண மகாபாரத வராக புராணங்களில் உள்ள சரமஸ்லோகங்கள் போலே திருப்பாவிலே உள்ள இப்பாட்டு விளங்குகிறது. சரணாகதியானது சனக்கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போலே உள்ளது என்று ஞானசாரத்திலே அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் விளக்குகிறார். மேலோட்டமான இப்பாசுரத்தின் முழு பொருளை சுருக்கமாக ஒரு வாட்டி சொல்லிவிடுவோம். கண்ணா, குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, நீ கேட்டாயே தகுதிகள் உங்களுக்கு என்ன இருக்கிறது இதனை பெறுவதற்கு என்று. அப்படிப்பட்ட தகுதி ஒன்றும் எங்களிடம் இல்லை. அப்படிப்பட்ட புண்ணிய செயல்கள் எதுவும் நாங்கள் செய்யவில்லை. நாங்களோ வெறும் ஆனிரை மேய்ப்பவர்கள். அந்த ஆனிரைகளின் பின்னே காடுகளுக்கு சென்று அவற்றை மேய்த்து வாழ்பவர்கள். காட்டிலே அலைந்து திரிபவர்கள். பல நேரங்களில் புறம் தூய்மையாக இருக்கும் செயலான குளிப்பது, அந்த குளிப்பதையும் நாங்கள் செய்யாமல் நடைமுறைச் சடங்குகள் எவற்றையும் பின்பற்றாமல் வாழ்பவர்கள். மேய்ச்சல் புலங்களோடு கூடவே சென்று இந்த காட்டில் வாழ்கிறோம் அல்லவா? அதனாலே
கையிலே கொண்டு போயுள்ள சோற்றை பழஞ்சோற்றைத்தான் அக்காட்டிலே பசித்த போது உண்டு வாழ்வதுவே எங்கள் வாழ்க்கை. இந்த ஆனிரை கறவைகளை நன்றாக மேய்த்து நல்லபடியாக அந்த ஆனிரைகள்லாம் இருக்க வேண்டுமே என்பதற்காக எங்கள் உடலை நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம் எங்களால் முடிந்த அளவிலே. ஆனால் எந்த நெறிமுறைகளையும் கற்றுத் தெரிந்தவர்கள் இல்லாதவர்கள் நாங்கள். காடு மேடு என்று அலைந்து திரிபவர்களான நாங்கள் அதனாலே கற்றுப்பெற்ற அறிவோ இல்லை செவிக்கு கேட்டுப்பெற்ற அறிவோ எங்களுக்கு இல்லை. அதனாலே அறிவொன்றுமில்லாத ஆயர்குலத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள். பட்டி தொட்டிகளிலும் கிராமத்திலும் காடுகளிலும் வாழ்வதனாலே நாங்கள் நாகரிகம் ஒன்றையும் அறியாதவர்கள். ஆனால் நாங்கள் என்ன தவம் செய்திருக்கிறோமோ என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய ஆயர் குலத்திலே நீ வந்து பிறந்திருக்கிறாயே, ஆஹா, அதை நினைக்கும் போதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. என்ன நோன்பு நோற்றோம் கொலோ என்று வியப்படைகிறோம் நாங்கள். உனக்குத்தான் கண்ணா எத்தனை பெரிய மனது, எங்களோடு வந்து வாழ வேண்டும் என்று இங்கு வந்து பிறந்திருக்கிறாயே ஆயர்குலத்திலே, எப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு. உன்னோடு எங்களுக்குள்ள இந்த உறவை யாராலும் ஒழிக்க முடியாது. உன்னாலும் தான் முடியாத காரியம், எங்களாலும் ஒழிக்க முடியாத காரியம். அதனாலே நாங்கள் பெரும் புண்ணியம் பண்ணவர்கள், பெரும் பாக்கியசாலிகள், நற்பேறு பெற்றவர்கள் என்றே சொல்லலாம். குற்றமொன்றில்லாத கோவலர்கள் நாங்கள். உன்னை தவிர வேறு ஒரு பற்றுக்கொம்பு இல்லாதவர்கள் நாங்கள். சூதுவாதெல்லாம் நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். நாங்கள் உன்னுடைய பேரில் உள்ள அன்புனாலே, அன்பு பெருக்காலே நாங்கள் என்ன பண்ணுறோம், உன்னை சிறிய பெயரால் அழைத்து விடுகிறோம். மிகப்பெரியவனான உன்னை உன் அருமை பெருமை தெரியாமல் சின்ன பெயரை சொல்லி அழைத்துக்கிறோம். அதனாலே நீ கோபம் கொள்ளாமல் என்ன பண்ணணும், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் கண்ணா. ஆண்டாள் கூறுகிறாள், மாயனே மண்ணு வடமதுரை மைந்தனே, தூய பெருநீர் யமுனை துறைவனே, ஆயர் குலத்துக்கு அதிபதியே, எல்லாம் அறிந்தவன் நீயே, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவன், ஜகத் சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பவன் நீயே. உன்னையே நாராயணன் என்று அழைக்கிறார்கள் எல்லோரும், தெரிந்தவர்கள் எல்லோரும். அப்படிப்பட்டவனான நீ எங்களுடைய அந்த உனக்கிருக்கும் அருள் குணத்தினாலே எங்களுடைய தகுதி என்று ஒன்றையும் பார்க்காமல் எங்களுக்கு நீ பறையை தந்தருள வேண்டும் என்று பாசுரத்தில் வேண்டுகிறார்கள். அது சரி, சிறிய பேர் எது பெரிய பேர் எது கண்ணனுக்கு என்று ஆராயணும். கண்ணன் ஆயர் குலத்திலே வந்து தோன்றி கோவலரோடு ஒருவராய் கோவலராகவே வாழ்ந்த கண்ணபிரானே கோவிந்தான்னோ இல்லை கோபாலன் என்றோ இல்லைன்னா கோவர்தனா அப்படின்னு அழைக்கிறது தான் முறையாம். அதுதான் அந்த திருநாமந்தான் அவனுக்குரிய பெரிய பெயராம், பெரிய நாமமாம், பெரும் பேராம். மற்ற எல்லா நாமங்கள் எல்லாமே சிறு பேராம் அவர்களை பொறுத்தவரை. ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறாள். இரண்டாவது பாசுரத்திலே பார்க்கடலுள் பையத்து என்ற பரமா என்கிறாள். மூன்றாவது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமா என்கிறாள். நான்காவது பாசுரத்திலே பற்பநாபன் என்று அழைக்கிறாள். ஐந்தாவது பாசுரத்திலோ கேட்கவே வேண்டாம், மாயன் என்கிறாள், வடமது மைந்தன் என்கிறாள், தூய பெருநீர் யமுனை துறைவன் என்கிறாள். இப்படியெல்லாம் அவளை அழைக்கிறாள். அது எல்லாம் சிறு பெயர்களாம். அப்படி என்றால் அவர்களை பொறுத்தவரை எது பெரிய பெயர், அதை கடைசி 3 பாசுரங்களிலே அழைக்கிறாளே அதுதான் பெரிய பெயராம், கோவிந்தா என்பதுதான். 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, 28 குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, 29வது பாசுரத்திலே வரப்போகிற பாசுரத்திலே இற்றைப்பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. இந்த கோவிந்தா என்பதுதான் ஆண்டாள் பொறுத்தவரை, ஆண்டாள் கோஷ்டியினரை பொறுத்தவரை கண்ணனுக்குரிய
பெரிய பேரம். மேற்கத்திய நாகரிகங்கள் கலந்துவிட்ட இந்த காலகட்டத்திலேயும் நாகரிகமே அறியாத பாமர மக்கள் எல்லாரும் திருப்பதிக்கு செல்லும்போது, பாத யாத்திரையாக செல்லும் பொழுது அவர்கள் அழைப்பது கோவிந்தா இந்த நாமந்தான். இன்றைய காலகட்டத்திலே நாகரிகம் அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய எவராயினும் சரி, அந்த திருப்பதி மலைக்கு சென்று நாகரிகம் அறியாதவர்கள் என்று சொல்லக்கூடியவரான இந்த பாமர மக்கள் கோவிந்தா 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 என்று உறக்க அந்த கோவிலுக்குள் சொல்லும்போது அவர்கள் சொல்லுவது அந்த வார்த்தையானது, இதை கேட்டு இவர்களும் நாகரிகம் தெரிந்த இவர்களும் அதற்கு அடிமையாகி அவர்களுடைய வாயும் இந்த கோவிந்தா 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 என்பதை முணுமுணுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்வதில் ஐயம் ஏதும் ஒன்றுமில்லை. நாமும் கலியுக தெய்வமாக விளங்கும் அந்த திருப்பதி மலையானை, 7 மலையானை கோவிந்தா 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 என்று 3 முறை அழைத்து இந்த பாசுரத்தை நிறைவு செய்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேற்றினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.